50வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய். நெஞ்சில் குடியிருக்கும் எத்தனை ஹிட் படங்களை கொடுத்தாலும் அத்தனையும் எளிதாக மக்கள் இதயங்களில் இடம் பிடித்துவிட முடியாது. ஆனால் மனதை கவரும் அந்த மாய வித்தையை அறிந்தவர் நடிகர் விஜய். தன் ரசிகர்களின் மனதில் கோட்டை கட்டி அன்பின் ஆட்சியை செய்து கொண்டிருக்கும் விஜய் இன்று தன் 50வது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார். என் நெஞ்சில் குடியிருக்கும் என தொடங்கும் ஒற்றை வரியில் 1000 இதயங்கள் ஆர்ப்பரிக்கும். திரையில் தோன்றும் முதல் காட்சிக்கு ஒட்டுமொத்த திரையரங்கமே அதிரத் தொடங்கும். இவர் பஞ்ச் வசனம் பேசினால் விசில் பறக்கும், பாட்டுக்கு ஆடினால் கைத்தட்டல் சத்தம் விண்ணை பிளக்கும். இப்படி இன்னும் பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர், ரசிகர் நெஞ்சங்களின் அதிபதி, தமிழ் சினிமாவின் தளபதி விஜய். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இந்த திரை நட்சத்திரம் சினிமாவின் விடி வெள்ளியாக மங்காமல் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றது. நாளைய தீர்ப்பு படத்தில் தன் திரை பயணத்தை தொடங்கிய விஜய் தன் ரசிகர்களின் குடும்பங்களுக்கு வாரிசாகி இருக்கிறார். 30 வருட திரை அனுபவத்தில் முன்னும் பின்னுமாய் பல நெருக்கடிகளை கடந்து சினிமாவில் வெற்றி கொடி நாட்டி நாயகனாக உயர்ந்து நிற்கிறார் விஜய். இயக்குனரான தந்தை S.A. சந்திரசேகரின் அரவணைப்பில் திரைக்களம் புகுந்தாலும் அவர் அரியணையில் ஏறி இருப்பதற்கு உழைப்பே பிரதான காரணம். அதுதான் இன்று அவருக்கு கிடைத்து கொண்டிருக்கும் புகழுக்கும் அன்பிற்கும் காரணமாகி இருக்கின்றது. திரைக்கு பின்புலம் இருந்தாலும் வெற்றிகள் அனைத்தும் அவருக்கு அத்தனை எளிதாக கிடைத்துவிடவில்லை. தோல்விகள் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட விஜய் தன்னைத்தானே நுட்பமாக செதுக்கிக் கொண்டார். நடிப்பு வரவில்லை என விமர்சிக்கப்பட்டதால் கைதேர்ந்த நடிப்பை கொடுக்க கற்றுக்கொண்டார். ஆட்டம் வரவில்லை என்று அலட்சியம் செய்யப்பட்டதால் நடனம் பயின்று நல்ல பாடல்களை கொடுத்தார். ஆனால் வெற்றிக்கான போராட்டத்தை மட்டும் அவர் கைவிடவே இல்லை. அந்த போர்க்குணம்தான் இன்றும் அவருக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது. விஜய் ஒரு பன்முகத்திறன் கொண்ட கலைஞர், காதல் செய்யும் ரொமான்ஸ் நாயகன், குறும்பு செய்யும் ஹீரோ, நடனத்தில் ஈர்க்கும் டான்சர், குரலால் அசத்தும் பாடகராக மட்டுமன்றி ஆக்ஷன், சென்டிமெண்ட் என அனைத்து ஏரியாக்களிலும் சொல்லி எடுக்கும் கில்லியாக திகழ்கின்றார் விஜய். ஒரு மாஸ் ஹீரோவுக்கான அத்தனை அம்சங்களையும் ஒரு சேர கொண்டிருப்பதால் தான் சுட்டி குழந்தைகள் முதல் பாட்டி வரை தலைமுறைகள் கடந்த ரசிகர் கூட்டத்தை கொண்டிருக்கின்றார். கடந்த காலத்தில் சந்தித்த வெற்றி தோல்விகளில் இருந்து அனுபவத்தை கூர்த்தீட்டிக் கொண்ட விஜய் இப்போது அரசியலை நோக்கி நகர்ந்திருக்கிறார். தேர்தல் அரசியலுக்கான தேடலை தொடங்கியிருக்கும் விஜய் அதற்கான கள செயல்பாடுகளிலும் தீவிரம் காண்பிக்க தொடங்கியிருக்கிறார். சினிமாவில் நாளைய தீர்ப்பு தந்த தொடக்கத்தினூடே சாமானியர்களின் தீர்ப்புக்கான நாளையை நோக்கிய பயணத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார். அந்த பயணத்தில் வெற்றியின் இலக்கை தொட வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பம்.